வந்து வாவுஸ்தர் இளையாவரம் பண்ணிகிட்ருக்கோங்க. நாங்கள் வந்து 50-60 ஆண்டு காலமாக பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து மார்க்கெட்டை இடித்து கட்டி தராங்கன்றதுனால இந்த இடத்த மாற்றி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து எல்லாம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இலக்கடை மட்டும்தான் வருது. இலக்கடைக்கு அப்புறம் வந்து இந்த இதில் கம்பியெல்லாம் போட்ட கம்பியெல்லாம் சும்மா கான்ட்ராக்ட்காரங்க லேசாக வச்சுருக்கானுங்க. 2 தட்டு தட்டினோன்னா கழட்டிக்கிட்டு அப்படியே போயிடுறானுங்க. இங்கே எல்லா பயிலும் நைட் ஆனிச்சுனாக்கா இங்கே தான் வந்து தண்ணி அடிக்கிறாங்க. அதையும் வந்து பார்க்க சொன்னாலும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருந்த கம்பியை பூரா கழட்டிட்டானுங்க. இங்கிட்டு அங்கே அந்த சைடும் கம்பியெல்லாம் கழட்டிட்டானுங்க. நாங்களும் பல முறை சொல்லிட்டோம், அம்சன்ட்டின்னு சொல்லிட்டோம், மேட்டின்னு சொல்லிட்டோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. உங்களை போல் டிவிக்காரங்களையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டோம். அவங்களும் இது சேர்றாங்க, பார்த்து உடனே ரெடி பண்ணுறாங்க. இது வரைக்கும் கிடையாது. எங்களுக்கு இமிடியட்டாக மாரியம் திருவிழா வந்துருச்சுங்க. கொஞ்சம் இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப குப்பை கூலமாக இருக்குது, பாம்பு இருக்குங்க. எல்லாமே நாங்கள் நைட்லலாம் படுக்கவும் முடியல, கட்டு தூக்கவும் முடியல. அதனால் உடனடியாக எங்களுக்கு வந்து இதுக்கு நல்ல தீர்வு காணணுங்க. இதனால் வரைக்கும் எப்படி போணுச்சோ போயிட்டு போகுதுங்க. ஆனால் இப்போ மாரியம் திருவிழா டைமுங்க, பாம்பு பள்ளி வர்ற நேரங்க. ஆனால் வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா சொல்லுவாங்க எத்தனை பாம்பு இருக்குது என்னான்னு. நடு ரோட்டில் நின்றுட்டு ஆடுதுங்க படம் எடுத்து. அதனால் வந்து எங்களுக்கு வந்து அதை நல்லபடியாக பண்ணி கொடுங்க. ஐக்காவை வந்து மூடி கொடுத்துருந்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கு வந்து தம்பிங்க வந்து சரியாக இது பண்ணலைங்க. ரொம்ப மேலால் போட்டு பூச்சிருக்காங்க. அதை 2 தட்டு தட்டினோன்னா வந்துடுதுங்க. அந்த கம்பியெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை உடனே சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அது இந்த பழைய இரும்பு கடையில் போய் ரைட் வச்சாக்க தெரியும். அங்கே தாங்க சேல்ஸு. இப்போ நைட் நேரத்தில் இந்த பக்கத்து ஆக்சிடென்ட்லாம் ஆகுதுங்களா? ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வழி இல்லைங்க. ஆனால் நிறைய பேர் இங்கே இந்த குழியிலே விழுந்துட்டாங்க. நீங்கள் எடுத்தீங்க பாருங்கள், அந்த ஃபோட்டோ எடுத்த இடத்துல 2 பேர் குழியில் விழுந்துருக்காங்க. அவங்களெல்லாம் நான் வந்து கூட்டு வந்தோன்னு சாட்சி சொல்கிறேன். 2022லேருந்து இந்த தற்காலிக கடையை எங்களுக்கு மார்க்கெட்லேருந்து ஒதுக்கியிருக்காங்க. மார்க்கெட்டு புதுப்பிக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு இடம் கேட்டேன். இடத்த வந்து இந்த இரட்டை வாய்க்கால் மேலே இடம் கொடுத்தாங்க. அதில் வந்து நாங்கள் மட்டும் இலக்கடைக்காரங்க மட்டும் ஒரு 20 கடைக்காரவங்க செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு ஏற்ற மாதிரி நகரின் மத்திய பகுதியில் உள்ள டெலிஃபோன் ஆஃபீஸ் போகிற வழியில் இருக்கிற அந்த டாஸ்மார்க் கடையிலேருந்து டெய்லியிலும் 100கணக்கான பேர் வந்து இந்த பகுதியில் சமூக விரோதிகள் போல் இருந்துக்கிட்டு கடைகளில் ஒவ்வொரு கடையிலும் உக்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வந்து மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இந்த சாக்கடை மேலே போட்டிருந்த இரும்பு கம்பிகளை இரவு நேரத்தில் லைட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரே ஒரு மெயின் சுவிட்சு, அதை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 பேர் சேர்ந்து இந்த கம்பியெல்லாம் நெட்டி எடுத்து அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பள்ளமாயிடுச்சு. இது உள்ளூர்காரங்க இருக்கவும் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. இனி வைகாசி திருவிழா நேரத்தில் வெளியூர் மக்கள்லாம் வந்தாங்களா அதை பற்றி தெரியாது. அங்கே குழி இருக்குதா குழி இல்லையான்றதும் தெரியாது. யாராவது மக்கள் இது வரைக்கும் விழுவலை, இனிமேல் விழுந்தால் ரொம்ப இதாகிடும், இடைஞ்சலாயிரும். ஆகையால் மாநகராட்சி நிறுவனம் இந்த கம்பியை போடுவோம். குப்பை மட்டும் 25 நாளாச்சு. 25 நாளாக இந்த வாழை சருவை அவங்க அல்லவே வரல. கேட்டால் மாரியம்மன்கள் அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு அந்த வேலையும் லாரியும் வரதில்லை. அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து இதை அள்ளுறதில்லை. இது ஒன்று டெய்லியும். ஆனால் அந்த பக்கம் வந்து ஒரு இலக்கடை இருக்குது. ஒரு தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஆயுத பூஜை, சித்திரை விசு, இது மாதிரி ஒரு அமாவாசை, ஒரு கிருத்திகை, ஒரு ஜஷ்டி, எதுக்குமே வந்து ஒரு லேடிஸ் வந்து இங்கே இலையே வாங்க முடியறதில்ல. வாங்க வந்தாங்களா அங்கிட்டு 4 பேர் தண்ணி அடிக்கிறானுங்க, இங்கிட்டு யார் வந்து இலை வாங்க முடியும்? அதே மாதிரி இந்த பகுதி வந்து கம்பம் போகும்போதெல்லாம் இந்த பக்கம் தான் ஜனங்க போவாங்க. கூடிய விரைவில் இந்த கம்பி வெளியில் மூடிட்டால் பெரிய ஆபத்தை, பெரிய விபத்தை தவிர்க்க முடியும். என் பேர் இலக்கடை தேவன். ஓகே.